மரணமயம் வந்தா பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? காஃபி இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். அப்படி கையை நினைச்சுன்னு நீங்க ஆன்னு நினைச்சிங்கனாலே இந்த எண்ணம் வந்த உடனே அந்த மரணமயம் என்ன பண்ணி ஆகணும்? ஒதுங்கிதானே ஆகணும் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது என்ன? இல்லை, இந்த ஆன்ற எண்ணம் வந்த உடனேயே உங்க இதயத்துல அந்த மரணமயம் ஒதுங்கித்தான் ஆகணும். உண்மையா இல்லையா? அது ஒதுங்கித்தான் ஆகணும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இல்ல அது திரும்பி வந்துருதே, என்ன சாமி பண்ணலாம்? திரும்பி வந்தோடனே திரும்ப இன்னொரு என்ன பண்ணுங்க? அது திரும்பி வந்தா என்ன பண்ணுங்க? அது திரும்பவும் வந்தா என்ன பண்ணுங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 தரம் திரும்பி வந்து நீங்க 100 தரம் ஆன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு பயம் வந்துடும். இல்ல உண்மையிலேயே உங்களை உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிகிற சக்திகள் மட்டும் தான் திரும்ப திரும்ப உங்க மேல வேலை செய்யறது வரும். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னா அது என்ன பண்ணும்? ஓடி போயிடும். நல்லா புரியும். இது ஒரு ஆழமான சத்தியம். இது ஒரு ஆழமான சத்தியம். உங்க வீட்டம்மாவை கூட உங்களை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னு அவங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா, உங்க பார்டரை காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்களா? முடியாது. அதே மாதிரி உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க கரெக்டா அவர் பார்டரை காமிச்சிட்டிங்கன்னா சண்டை போடுவாரா? ஏதாவது நம்மளால ஒரு அரை அடி ஒரு அடி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு அவருக்கு ஹோப் கொடுத்தீங்கன்னா தான் சண்டை போடுவாரு. இல்ல இது தெளிவா கருங்கல் சூரடா அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாதிரிதான் உங்க மனசும். ஒரு 4 தரம் 5ஆவது தரம் என்ன ஆகும்? திரும்பி வராது. திரும்பி வராது. திரும்பி வர்ற அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. திரும்பி வரும்னு நீங்க நம்புறதுனால தான் திரும்பி வருது. புரிஞ்சுக்கோங்க. நாளை காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு டிப்ரெஷன் வரப்போகுதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா 2 வருஷமா நம்புறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே வந்து தான் ஆகணும். அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏன் வரலன்னு கேட்பீங்க. உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, நீ வந்து 1/2 மணி நேரம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்றல்ல, வேற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க கூடயே உட்காந்து அழுகுறல்ல, நீ ஏன் வரல? 2 நாளா வரலன்னு கேட்குறீங்கல்ல, கேட்பீங்க. இல்லை அது வந்துட்டா மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஒரு புலம்பி தீத்து ஒரு கம்பெனி கொடுத்து, நல்லா இருக்கியா, எங்கெல்லாம் போயிட்டு வந்த பாரு, நானும் தான் இருக்கிறேன், என் லைஃப்ல அப்படியே இருக்கு, இதே வீடு இதே காரு இதே வீட்டுக்காரு எல்லாம் பார்த்து ஒரு மாறி போகுது. ஒரு 1/2 hour என்டர்டெயின் பண்ணி அனுப்புறீங்கல்ல, அப்போ நேச்சுரலாக போகும்போது என்ன சொல்லுவீங்க? குட் பை. இல்லை சில நேரத்தில் நான் நினைக்கிறேன், நமக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் கண்டுக்க வேணாம், விட்டுருப்பான்னு. இந்த வார்த்தைகளை சொல்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது. மிஸ் பண்றது அப்படின்னா என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில 100 டிசைபிள்ஸ் வந்து அவங்களுக்கு லைஃபே நான் தான். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 1 கோடி பேருக்கு குருவா இருக்கிறேன். குருனா அந்த இந்த கான்செப்டை வாங்கி மக்கள் அதை வாழறாங்க. கைதட்டுறது ஒன்று சொல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். அதாவது நான் டீச் பண்ற இந்த ஐடியாஸை வாழறவங்க ஒரு 1 கோடி பேராவது இருக்காங்க. ஒரு மேபி ஒரு 1 லட்சம் பேருக்காவது ஆராத்திய தேவதை, அதாவது வழிபடும் தெய்வம், வீட்டில் பூஜை ரூமில் படம் வச்சு வழிபாடு செய்கிற ஒரு தெய்வமா 1 லட்சம் பேராவது வழிபடுறார்கள். சில 1000 பேருக்காவது வாழ்க்கை பிராணனே நான் தான். அவங்களுடைய காலையில் எந்திரிச்சா அவங்க என் பிராணன் எடுக்கணும், நான் அவங்க பிராணன் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. அதனால தான் பிராணானே பேர் கொடுத்துட்டேன். வாழ்க்கை பிராணனே நான் தான். அவங்களுடைய தாய் தந்தை என்ன தகப்பன் குரு எல்லாம் வாழ்க்கை பிராணன். இத்தனை 1000 பேரோட நானும் தான் வாழறேன். நான் ஒன்றும் தனியாக காட்டுக்குள்ளே இல்லை. ஆனாலும் கூட இந்த மிஸ் பண்றதுன்ற கான்செப்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. முன்னாடி இருந்தாங்களா நல்லா இருப்போம், ஓகே, அவங்க வேலையை கவனிக்கலாம், நம்ம வேலையை கவனிப்போம், முடிஞ்சு போச்சு. மிஸ் பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்னால தான் துக்கம் கூட திரும்பி வருகிறது. தெரிஞ்சுக்கோங்க, துக்கம் கூட என்ன அப்பதான் திரும்பி வருது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த சில சத்தியங்களை. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன இந்த சாமி தியானம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு, 4 நாளாக தூங்காமல் சாப்பிடாம
எதையோ பண்ணிட்டு இப்ப கடைசியில என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லுன்றாரு. இதுதான் தீட்சைன்னு வேற சொல்றாரு. நான் என்ன வந்தாலும் அப்படின்ட்டு இருந்தேன்னா லைஃபை யாரு நடத்துறது? வீட்டுக்கு போனே வீட்டம்மா ஏதாவது கேட்டா பையன் ஏதாவது கேட்டா ஆபீஸ் மேனேஜர் ஏதாவது கேட்டா பாஸ் என்னையா உனக்கு ஆச்சு, ஏண்டா 4 நாளா வேலைக்கு வரல, இப்படியே சொல்லிட்டு இருந்தா லைஃபை யார் நடத்துறது? அது உண்மையிலே வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு துக்கம் பாதிக்க முடியாதா? வந்தா என்ன சொல்லுவீங்க? இது என்னையா இது? படாத பாடுபட்டு 4 நாளா இருந்த துக்கம் இல்லாத துக்கம்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு எழுத சொல்லி அதை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு 4 நாள் கழிச்சு துக்கம் வந்தா என்ன பண்ணுவேன் கேட்டா அப்படின்னா, இப்ப 4 நாளா நீங்க நோட் புக்ல எழுதலாம் என்ன தானா? என்னையா எங்கேயோ இல்லையே, இவ்வளோ ஈஸியா முடியாது. இந்த சாமி பாதி படிச்சுட்டு வந்துட்டாரா? எங்கேயோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா இவர் சொல்றதெல்லாம் லாஜிக்கா உண்மை மாதிரியே இருக்கு. இவர் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு. ஆனா இவ்வளோ சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? நான் முட்டி மோதி லைஃப்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சந்தேகம் வருது இல்ல? சந்தேகம் வந்தா என்ன பண்ணலாம்? அதுக்கு வாழ்க்கையில வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதே இல்லையா? இது என்னையா இது? சரி, மனசு பிரச்சனை வந்தா அன்கிளச் பண்ணி ஆனிரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னொரு மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கேன். மகா வாக்கியம்னா எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வருவதனால் எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வந்தால் எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. வார்த்தைகளை கடந்த ஞான நிலைக்கு உங்களை அழைத்து செல்லுகின்ற வாக்கியம் மகா வாக்கியம். ஒரு காலத்திலையும் வருகின்ற ஞானி ஒரு மகா வாக்கியம் கொடுப்பார். சாமியினுடைய அனுபூதியா நடந்த மகா வாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, வேற லாங்குவேஜில் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ற அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுங்க. சாமிக்கு இந்த தானே இங்கிலீஷ்ல தான் நடந்தது. ஒருவேளை இன்டர்நேஷனலா பல பேருக்கும் போய் சேரணும் இந்த சத்தியம் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் நடந்துருச்சு போல. இந்த மகா வாக்கியத்தை இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். மகா வாக்கியம் என்னன்னா பி அன்கிளச்ட், அதுதான் உள்வாங்கிக்கோங்க. என்ன எண்ணம் வந்தாலும் வேற ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம், அன்கிளச், அவ்வளவுதான். அது ஆன்னு சொல்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறதா என்ன பண்ணுங்க, சயின்டிஃபிக்கா சொல்றேன். இப்போ என்ன எண்ணம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? என்ன பண்ணணும்? எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் என்ன பண்ணலாம்? ஏன்னா எந்த பெரிய துக்கமும் எவ்வளோ வருஷ கால துக்கமா இருந்தாலும், இப்ப 50 வருஷமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வலது கையை அசைக்கணும்ன்ற எண்ணம் வந்தா அந்த பிரச்சனை நவுந்துதான் ஆகணும் இல்லையா? இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? உண்மைதானே? அப்ப இந்த எண்ணத்தை வந்து உட்கார வச்சிங்கன்னா அந்த எண்ணம் என்னதான் ஆகணும்? நவுந்துதான் ஆகணும். அப்போ இந்த எண்ணம் அந்த எண்ணத்தை விட என்ன பவர்ஃபுல்லானது. உண்மையா நான் சொல்றது, எங்கேயாவது சொல்றது எல்லாமே சத்தியம் மாதிரியே தெரியுது, ஆனா என்னவோ உள்ள புரியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம்? இவ்வளோ ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாமே. நான் காரணம் இல்லாம எவ்வளோலாம் எதுக்கெல்லாமோ கவலைப்பட்டுட்டு இருந்தேனே. இதை நீங்க முதல் நாளே கற்றுக் கொடுத்துருக்க கூடாதா சாமி? 3 நாளா அழ விட்டு கதற விட்டுட்டு இப்போ வந்து எதை பார்த்தாலும் ஆன்னு சொல்லுன்னா இதை நீங்க முதல் நாளே சொல்லி கொடுத்துருக்க கூடாதா? இல்லை, ஆக்சுவலாக முதல் நாளே சொன்னா புரியாது.
அதுக்குள்ளே போய் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வெளியில் எடுத்து 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 உங்களுடைய ஆழ் உணர்வை திறந்தப்புறம் இப்போ சொன்னால் தான் அது உள்ளே போகும். சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டியவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய நேரத்திலே சொல்லப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள தயார்படுத்தாமல் அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு வராமல் சொன்னோன்னா புரியாது. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது தான் வேதாந்தத்தினுடைய சாரம். அதை தான் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃபாக மாற்றிட்டு இருக்கிறேன். ஆழ்ந்து உள்வாங்க வேண்டிய சத்தியம். இந்த இந்த சில சத்தியங்கள் ஆழ்ந்து உள்வாங்கிடுங்க. என்ன வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆன்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? பி அன்கிளச்டுங்க. அன்கிளச். இந்த அன்கிளச்சிங்கிற எண்ணம் வந்த உடனேயே அந்த பழைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் என்ன தான் ஆகணும்? ஒதுங்கி தானே ஆகணும். ஒதுங்கி தானே ஆகணும். இப்போ அந்த எண்ணம் திரும்பி வந்துச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுங்க? ஆன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அன்கிளச்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆன்னு சொல்றது ஜாலியான மந்திரம், அன்கிளச்சின்னு சொல்றது மகா வாக்கிய மந்திரம். அவ்வளவுதான். ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொன்னாலும் சரி, அதை நவுத்தினா போதும். அவ்வளவுதான். அதாவது அந்த எண்ணத்தினாலே நாம் மாசடைய மாட்டோம். அந்த எண்ணத்துக்கு புரிய வச்சுட்டாலே அந்த எண்ணம் என்ன பண்ணாது, திரும்ப வராது. அதை பார்த்து நீங்க பயப்படும். ஒரு ரவுடியை பார்த்து நீங்க நடுங்கும் பொழுதுதான் அவனுக்கு பலம் அதிகமாகுது. அவன் என்ன பண்றான்? கரெக்டா கப்ப வாங்க வந்துடுறான். அவனால நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுதான் உடனே என்ன பண்ணுவான்? ஏரியா மாத்திடுவான். உங்க துக்கத்துக்கும் துக்கத்தால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு அந்த துக்கத்துக்கு புரிஞ்சா அந்த துக்கம் என்ன பண்ணும்? ஆழ மாத்திக்கும். என்ன வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதெல்லாம் சரி சாமி, நான் எதை பார்த்தாலும் என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா வேலைக்கு யார் போகிறது? யார் எனக்கு சோறு போடுறது? யார் என் வீட்டை நடத்துறது? இது ப்ராக்டிக்கல் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணலாம்? ஆழ்ந்து கேளுங்க, நல்லா ஆழமாக புரிஞ்சுங்க. என்ன எண்ணம் வந்தாலும் ஆன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்தே ஆக வேண்டிய செயல்கள் எல்லாம் உங்கள் பிராரப்தமாக மசில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது தானாகவே நடந்துடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு ஆழ்ந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், காரில் ஏறி உட்காருவீங்க, டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்களே டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வழியில் 4-5 இடத்துல சிக்னலில் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, 7-8 இடத்துல கிராஸ் பண்ணுறவங்களுக்கு பிரேக் கொடுத்துருப்பீங்க, லெஃப்ட் ரைட்டு திரும்பி இருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஆஃபீஸில் போய் காரை நிறுத்தின அப்புறம் தான் 1/2 மணி நேரம் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருந்ததே உங்களுக்கு ஞாபகம் வரும். எத்தனை பேர் இந்த மாதிரி டிரைவ் பண்ணியிருக்கீங்க? கை தூங்க. ஆஃபீஸில் போய் காரை நிறுத்தின அப்புறம் தான், கார் மட்டும் இல்லை, 2 வீலர் கூட 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் டிரைவ் பண்ணதே தெரியாம ஆனா பர்ஃபெக்டா டிரைவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போய் உட்கார்ந்த அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தோணும்? டிரைவ் பண்ணி வந்துட்டோம் போலடா. காரணம் என்னன்னா, அந்த டிரைவ் பண்றது உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. உங்க அட்டென்ஷன் இல்லாமலே உங்கள் மசில் மெமரியினுடைய திறமையினாலேயே அந்த டிரைவிங் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபும் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துறது, இது எல்லாமே உங்களுடைய பிராரப்தமா உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. அது மாறிடுச்சுன்னு நம்ம நம்ப முடியாததுனால தான் திரும்ப திரும்ப இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. 10 நாளில் உங்க வாழ்க்கை அழிஞ்சுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? அழியாது, கவலைப்படாதீங்க. அடுத்த 10 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வந்தாலும் அன்கிளச் பண்றது கட்டாயமா உங்க ஆபீஸோ பிசினஸோ கெடாது. இப்ப நடக்கிறத விட நல்லா நடக்கும், நான் கேரண்டி. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குருடன் டாக்டர் கிட்ட போனானா, ஐயா எனக்கு எப்படியாவது கண்ணு கொடுங்கன்னு. டாக்டர் சொன்னாராம், இந்த குருடன் எப்போ அந்த கோல் ஊனி நடந்து கண்ணு கொடுங்க ஐயா அப்படின்னா. டாக்டர் சொன்னாராம், கவலைப்படாதப்பா, உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்றேன், கண்ணு வந்துடும், அப்புறமா இந்த கோலை விட்டுட்டு நீ நடக்கலாம் அப்படின்னு. குருடன் சொல்றானா, ஐயா நீங்க சொல்றீங்க ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, எனக்கு புரியுது, என் கண்ணு வந்துடும் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கப்புறம் கூட கோல் இல்லாம என்னால எப்படி நடக்க முடியும்? அவன் குருடனா வாழ்ந்து வாழ்ந்து நடக்கிறதுக்கே கோல் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி
இப்போ அந்த குருடனுக்கு இல்லப்பா நீ கோல் இல்லாமல் நடக்க முடியும்னு கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை கொடுத்துட்டா அப்போ அவன் தானா என்ன பண்ணுவான்? கோலை தூக்கி போட்டு நடப்பான். அதே மாதிரி நீங்க கவலைப்பட்டு 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 கவலைப்படாம வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் இந்த இனிஷியேஷன் மூலம் உங்க கண்ணை திறக்கும் போது கண்ணை திறப்பீங்க, கரெக்ட் சாமி, எனக்கு ஞானம் வரும், கரெக்டு, ஞானம் வரும், கரெக்டு, எண்ணம் இல்லாமல் எப்படி சாமி நான் வாழ முடியும்னு கேட்குறீங்க. வாழ்ந்து பாருங்க, கண்ணை திறந்து வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் கவலை இல்லாம வாழ முடியும் அப்படின்னு. குருடனுக்கு கோல் இல்லாமல் வாழ முடியும்னு முதலையே நம்ப வைக்க முடியாது. இன்டெலெக்சுவலா நம்ப வைக்க முடியுமா? அவனுக்கு கண்ணை கொடுத்தாதான் நம்ப வைக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு போய் நீங்க என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிக்கிட்டு மனம் இல்லாம வாழ முடியும்னு உங்களால நம்ப முடியாது. போய் 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஒண்ணு வேணும். 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வச்சிருந்த கவலைகள்ல 90% திடீர்னு காணாம போயிட்டு இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது, உங்க எஃபிஷியன்சி, உங்க ஒர்க்கிங் அவர், உங்க திங்கிங் கெப்பாசிட்டி 100% அப்படியே டபுள் ஆயிடும். இந்த 2 வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. ஐயா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற அத்தனை வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. இது வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள பல பேர்ல பிராக்டிக்கலா எல்லாருமே நான் சொல்ற வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கிட்டு கடைபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 4 நாள் நம்பி விட்டு வந்திருக்கீங்க. நான் கூப்பிட்ட உடனே நான் கூட கூப்பிடல, தியானபீட ஒரு நோட்டீஸ் அடிச்சு பிரிண்ட் பண்ணி வெளியில விட்டாங்க, அதை நம்பி வந்திருக்கீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புனால சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் வீணா போற ஒரு சத்தியத்தை, ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். உங்களை மேம்படுத்துற ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பிராக்டிக்கலாவும் மேம்படுத்துறதாவும் இருக்கிறதுனால தான் 7 வருஷ காலத்துக்குள்ள இத்தனை லட்சம் பேருக்கு ரீச் பண்ணியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கோங்க. பலாயிரம் பேருக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை காட்டில் உட்காந்து இமயமலை மலம் குகையில உட்கார வச்சு சன்னியாசியாக்கல, நான் வாழுகின்ற ஜீவன் முக்தர்களாக மாற்றுகின்றேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வாழுகின்ற ஜீவன் முக்தர்கள். எப்பெல்லாம் நீங்க அந்த அன்கிளச் அப்படின்ற ஐடியாவை மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஜீவன் முக்தர்கள். அப்பெல்லாம் நீங்க ஜீவன் முக்தர்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதனால கவலையே படாம இல்ல நான் இப்ப ஆன்னு சொல்லிட்டு அன்கிளச் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த டெசிஷனை யார் எடுப்பாங்க, இந்த பிரச்சனை யார் தீர்த்து வைப்பாங்க, கவலையே படாதீங்க. அன்கிளச் பண்ணுங்க. ஒரு 10 நாள் பண்ணுங்க. அந்த அன்கிளச்சிங் உங்களுக்குள்ள அங்க உங்க பிரெயினுக்குள்ள செட்டில் ஆன உடனே உங்களுடைய நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய தேடுதல் இல்லாமல், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எலும்பை நீங்க கடிச்சுக்காம நீங்க முடிவெடுக்க முடியும். இப்ப நீங்க ஒரு முடிவெடுக்கிறதுல என்ன பண்றீங்க? தலையை பிராண்டி, வைத்த பிராண்டி, உங்க எலும்பு கையை காலை கடிச்சுக்கிட்டு, நகத்தை கடிச்சுக்கிட்டு, கையை கடிச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? ஒரு நாய் வீடு கட்டின மாதிரி, அந்த நாய் காலை பிராண்டி வீடு கட்டும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் பிராண்டி தீத்துறீங்க. அதனாலதான் 2 டெசிஷன் எடுத்த உடனே தோல் வலி வந்துடும். பாருங்க, காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போய் உட்காருவீங்க, 9:30 மணிக்கெல்லாம் டயர்டாகி தோல் வலி வந்துடும். காரணம் என்ன? ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள 1000 சம்ஸ்காரங்களை பிறண்டிடுறீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் அன்கிளச் மட்டும் பண்ணுங்க. எவ்வளோ ஆழமா நீங்க முடிவெடுங்க. உங்களை அறியாமலே முடிவெடுத்துட்டு இருப்பீங்க. இவ்வளோ ஸ்மூத்தா போனா எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாம் சாமி. நமக்கு ஒரு 4 விஷயம் ரசாபாசமா நடந்து, ஒரு சண்டை வந்து, ஒரு ஸ்பிரிட்டடா நம்முடைய ஆக்ரோஷத்தை காமிச்சு, நமக்கு ஒரு வீரம் இருக்குன்னு காமிச்சு, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் பண்ணாதான் நமக்கு என்ன, ஒரு நாள் கழிஞ்சா மாதிரி ஒரு திருப்தி. ஒருத்தர்கிட்ட வந்து உண்மையே சொன்னாரு, சாமி எனக்கு எங்க வீட்டம்மாவுக்கும் ஒரே சண்டை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா அந்த அம்மா எப்போது அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 10 நாள் போயிட்டா கூட எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது சாமி. இருந்தாலும் சண்டை இல்லைன்னாலும் இல்லை. காரணம், துக்கத்தை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதை பண்ணாம ஒரு 10 நாள் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 10 நாளை எனக்கு கேட்குறேன், கொடுக்கலாம் இல்லையா? உங்க 10 நாளை எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு, கவலையப்படாதீங்க, கொடுக்கலாம். என்னை நம்பி உங்களுடைய வாழ்க்கையோட 10 நாளை கொடுக்கலாம். கேட்கின்றவன் தகுதியானவன் அப்படின்றதால 10 நாளை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 10 நாள்ல நீங்க சம்பாதிக்க வேண்டியது இழந்துட்டு தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க எனக்கு கொடுத்த குரு காணிக்கைன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எதையாவது நீங்க இழந்துட்டு தான் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் இழக்க மாட்டீங்க. என்னால தெரியும்.
எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை, கொடுத்து தான் பழக்கம். இழக்க மாட்டீங்க. இழந்ததா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதை எனக்கு கொடுத்த குருகாணிக்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 10 நாள், அடுத்த 10 நாள் என்ன நடந்தாலும் அன்டச் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா இதுலயே ஸ்திரமா நில்லுங்க.